அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/6/2024 திங்கட்கிழமை. இன்று மாலை முதல் திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட அற்புதமான நாள். நாளை சங்கடஹர சதுர்த்தி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க்கையிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் காரியங்களிலே வெற்றியும் கிடைக்க எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு அருள் புரியட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்று அதிகாலை 4:46 வரை துவிதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மாலை 5:56 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகமும், மாலை 5:56 வரை மரண யோகமும், அதன் பின்னர் மீண்டும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை கிடைக்கின்ற நாள். சில குழப்பமான மனநிலையில் இருந்தவர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழி கிடைக்கும் நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ள நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வருகின்ற நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கவனமோடு செயல்பட வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகமில்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். வீட்டிலே பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை தேவைகளை நிறைவேற்ற கடுமையாக உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் நாள். வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும்.
அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 1. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, வியாழ பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நன்மைகள் தருகின்ற நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், அந்யோன்யம் ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பரம்பரை அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். மெரெயின் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள். கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, பணவரவு உள்ள நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறையும். மந்த நிலைமை மாறும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு
புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது. வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபகரமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற ராகு பகவானால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, சித்தா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டு தொடர்புகளால் சில உதவிகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அற்புதமான நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 1. மகர ராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ராகு பகவானால் சில அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சில விஷயங்கள் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். சனீஸ்வர பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அதிரடி இடமாற்றங்கள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வக்ர சனி காலமாக இருப்பதனால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். பிரச்சனை பெருசாகாமல் இருப்பது உங்கள் கையிலே உள்ளது. சகோதர சகோதரிகளிடம் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும். பணம், காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாள்.
ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 8. மீனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் சில தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். கேது பகவானால் புது பொறுப்புகள் வந்து சேரும். குடும்ப சுமை அதிகரிக்கும். செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வாய் வார்த்தைகளிலே மாலை நேரத்தின் பின்னர் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். MBA படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் சில நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ சரபேஸ்வரனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.